இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான நிருபம் 1வது அதிகாரம் வசனங்கள் 10 துவங்கி. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, எங்களுடைய விசுவாசம் பல வகையிலே ஆண்டவரே சோதிக்கப்படுகிறது என்பதை பார்த்தோம். அதனால் எங்களுக்கு கிடைக்கிற பலன் என்ன என்பதையும் பார்த்தோம். இந்த நாளிலே தொடர்ந்து நாங்கள் தியானம் செய்யும்போது தேவன் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமீன். அன்பானவர்களே, நம்முடைய விசுவாசமானது சோதிக்கப்படுகிறது, பரிசோதனை செய்யப்படுகிறது என்று பார்த்தோம் அல்லவா? எதற்காக என்று நீங்கள் நினைக்கலாம். நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் போது எவ்வளவு உண்மையானது, எவ்வளவு மெய்யானது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அதனுடைய வலிமை, நம்முடைய விசுவாசத்தின் வலிமை என்ன என்பதை அறிந்து கொள்கிறோம். அதோடு கூட நம்முடைய விசுவாசத்தில் ஏதாவது ஒரு பழுது இருக்கும் என்றால் அந்த விசுவாசத்திலே காணப்படுகிற பழுதை நாம் சரி செய்து கொள்கிறோம். அன்பானவர்களே, இப்படியாய் நாம் பார்த்து கொண்டு இருக்கும்போது இந்த விசுவாசமானது நமக்கு எதை செய்கிறது? ஆன்ம மீட்பை பெற்றுக்கொள்கிறது. நம்பிக்கையின் குறிக்கோளாக அமைவது ஆன்ம மீட்பு. எவ்வளவு அழகாக இருக்கிறது அல்லவா? இந்த ஆத்ம மீட்பு நமக்கு மிக மிக முக்கியமானது. இதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு குறிக்கோளாக நாம் அமைவது தான், இந்த ஆன்ம மீட்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு அடித்தளமாக அமைவது தான் நம்முடைய நம்பிக்கை. எந்த நம்பிக்கை? பலவிதமான துன்பத்தினூடாக, பலவிதமான ஒரு பாடுகளின் ஊடாக, சோதனைகளின் ஊடாக சென்று அதன் மூலமாக உயிர் பெற்ற உறுதிப்படுத்தப்பட்ட நம்பிக்கை தான் நமக்கு ஒரு அடித்தளமாக அமைகிறது. 10வது வசனத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். 1வது அதிகாரம் 10வது வசனம். உங்களுக்கென்றிருந்த அருளை பற்றி தான் இறைவாக்கினர் இறைவாக்குரைத்தனர். இது எல்லாம் என்ன தெரியுமா? இவ்வளவாய் நடக்குதே. சோதிக்கப்பட்டு உறுதிப்படுகிற நம்முடைய நம்பிக்கை, அதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற ஆன்ம மீட்பு, இது எல்லாமே எதனால் நடக்கிறது என்றால் தேவன் நமக்காக கொடுத்திருக்கிற கிருபையின் மூலமாக. இந்த அருளை பற்றி என்ன செய்கிறாங்களா? இறைவாக்கினர் யாரு? தீர்க்கதரிசிகள். பழைய ஏற்பாட்டில் வருகிற தீர்க்கதரிசிகள் இறைவாக்குரைத்திருக்கின்றனர். அவங்க இந்த அருளை பார்க்கல, முழுமையாக பார்க்கவில்லை. நீங்களும் நானும் தான் அந்த அருளை, தேவனது கிருபைனா என்ன? நம்முடைய ஆத்ம மீட்பு. நம்முடைய ஆத்ம மீட்பு எதனால் வருது? நமக்கு உயிர் பெற்ற உண்மையான நம்பிக்கையின் மூலமாக. இதை பற்றி தான் நம்முடைய தீர்க்கதரிசிகள் நமக்கு இறைவாக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த மீட்பை, இந்த ஆன்ம மீட்பை குறித்து துருவி ஆராய்ந்தனர். யாரு? தீர்க்கதரிசிகள் மிக ஆழமாக ஆராய்ந்திருக்கிறார்கள். இந்த ஆத்ம மீட்பை பெற்றுக்கொண்டவங்க யாரு? நீங்களும் நானும். தங்களுக்குள் இருந்த கிறிஸ்துவின் ஆவி யாரை சொல்லியிருக்கிறது? இந்த தீர்க்கதரிசிகளுக்குள்ளாக இருந்த கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்து பட வேண்டிய துன்பங்களையும், இன்னும் நம்ம கிறிஸ்து பட்ட துன்பங்களை எப்படி பார்க்குறோம்? நமக்கு பின்னால் நடந்து முடிந்ததாக பார்க்கிறோம். யார் மூலமாக இதை பார்க்க முடிகிறது? இப்பேற்பட்ட தீர்க்கதரிசிகள் அதை துருவி ஆராய்ந்து எழுதி வைத்திருக்கிறார்கள் அல்லவா? அதன் மூலமாக தான் நமக்கு என்ன செய்கிறது? அது உறுதிப்படுத்தப்படுகிறது. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அதனால இந்த கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்து பட வேண்டிய துன்பங்களை இனிமேதான் அவர் பட வேண்டும். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் அவற்றுக்கு பின் அவர் பட வேண்டிய துன்பங்களுக்கு பிற்பாடு மாட்சிமை இருக்கிறது, அதில் மகிமை இருக்கிறது என்பதை முன் அறிவித்தார்கள். யார் அறிவித்தார்? இந்த தீர்க்கதரிசிகள் அவங்க பழைய ஏற்பாட்டில்
அறிவித்திருக்கிறார்கள். அவர்கள் முன் அறிவித்தபடியினால்தான் நாம் அதை வாசிக்க முடிகிறது. எப்படி அறிவித்தார்கள்? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, அவர்களுக்குள்ளே வாசமாயிருந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக முன்னறிவித்தார்கள். ஆவியால் குறிப்பிடப்பட்ட காலமும் சூழ்நிலையும் எவை என்று ஆராய்ந்தனர். அவர்கள் ஆராய்ந்து பார்த்தது, ஆண்டவரோடு இணைந்து வாழுகிற அவர்கள் பரிசுத்த ஆவியின் மூலமாக ஆராய்ந்து பார்த்தது, இப்பேற்பட்டது நடக்கும். எப்பேற்பட்டது? ஆன்ம மீட்டை மக்கள் பெற்றுக்கொள்ளுவார்கள். நம்பிக்கையின் மூலமாக மக்கள் பெற்றுக்கொள்ளுவார்கள். இந்த நம்பிக்கை, அவர்களுடைய நம்பிக்கை அவர்கள் போகிற பாடுகளின் மூலமாக உறுதிப்படும். இதை எல்லாவற்றையும் நடக்கப் போகிற இந்த காலத்தையும் இந்த சூழ்நிலைகளையும் ஆராய்ந்து அறிந்தார்கள். இப்படி ஆராய்ந்து அவர்கள் அறிந்த பிற்பாடு 12வது வசனத்தில் பார்க்கும்போது, அவர்களது பணி தங்கள் பொருட்டல்ல, உங்கள் பொருட்டே. அவங்க செய்த பணி, அவர்களது சேவை, தீர்க்கதரிசிகளாக பழைய ஏற்பாட்டில் செய்த அவர்கள் சேவை, மோசே துவங்கி அதில் இறுதி வரை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள் அல்லவா? மலாக்கி புத்தகம் வரை, ஆதி ஆகமத்திலிருந்து மலாக்கி வரை எழுதி வைத்திருக்கிற ஒவ்வொருவரும் செய்த பணி அவர்களுக்காக அல்ல, நமக்காக செய்திருக்கிறார்கள். இன்று அந்த பழைய ஏற்பாடு, பழைய உடன்படிக்கை யாருக்கு பயன்படுகிறது? நமக்கு பயன்படுகிறது. அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது விண்ணிலிருந்து அனுப்பப்பட்ட தூய ஆவியால். இப்போ இவர்களுக்கு கொடுத்த வெளிப்பாடு எல்லாம் யார் கொடுத்தாரு? பரிசுத்த ஆவியானவர். நமக்கு தெரியும், வேத புத்தகத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தமும், தீமோத்தேயுல நம்ம படிக்கிறோம் இல்லை, 3:1 தீமோத்தேயு 3:16 ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த மனிதர்களை ஏவி எழுதப்பட்ட வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள். நம்முடைய சீர்திருத்தத்துக்காக, நம்மை கண்டித்து உணர்த்துவதற்காக இவைகள் எழுதப்பட்டது. ஆனால் உங்களுக்கு நற்செய்தியை அவர்கள் அறிவித்தார்கள். அப்பனா நமக்கு, இதை வாசிக்கிறோம் இல்லையா, நமக்காக அவர்கள் நற்செய்தியை அறிவித்தார்கள். அவர்கள் முன்னறிவித்தவற்றை இப்பொழுது உங்களுக்கு தெரிவிக்கிறார்கள். யார் தெரிவிக்கிறார்? அநேகர் அந்த வசனங்களை படித்து, அந்த வசனங்களின் வியாக்கியானங்களை தியானம் செய்து, அதை அறிந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு பலர் இதை தெரிவிக்கிறார்கள். அப்போ வசனத்தை வெளிப்படுத்தி பரிசுத்த ஆவியின் உதவியினால் எழுதி வைத்தார்கள். எழுதி வைத்ததை எடுத்து இப்பொழுது முன்னறித்தவைகளை எல்லாம் இப்பொழுது எடுத்து அதை தியானம் செய்து பரிசுத்த ஆவியின் உதவியினால் பிரசங்கமாக நமக்கு தெரிவிக்கிறார்கள். இவற்றை அறிந்து கொள்வதற்கு வான தூதர்களும் ஆவலோடு இருந்தார்கள். அழகா இருக்கு இல்லைங்களா? அப்படி என்றால் வான தூதர்களுக்கு கூட இது என்னான்னு அறிஞ்சு கொள்ளுவதற்கு ஆவல் இருந்ததா? அப்ப எதை குறித்து அறிந்து கொள்ளுவதற்கு? நம்முடைய மகத்தான அந்த மீட்பை குறித்து. ஆன்ம மீட்பு எப்படி வந்தது? இந்த ஆன்ம மீட்பு நம்முடைய விசுவாசத்தினால் வந்தது. இந்த விசுவாசம் எப்படி நமக்கு நேரிட்டது? நமக்கு படுகிற துன்பங்களின் ஊடாக அந்த விசுவாசம் பலப்பட்டது. இந்த ஆன்ம மீட்டு வருவதற்கு காரணமாயிருந்த அடித்தளம் விசுவாசம். இந்த விசுவாசம் எதன் பேரில் இருக்கிறது? இயேசு கிறிஸ்து என்று மேசியா ஒருவர் வருவார். அவர் வந்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து ரத்தம் சிந்துவார். அவர் மரித்து உயிரோடு எழுந்திருப்பார். இதன் பேரில் விசுவாசம் வைக்கும் போது ஆன்ம மீட்பு கிடைக்கிறது. இதை அறிந்து கொள்ளுகிறதுக்கு, இந்த காரியத்தை அறிந்து கொள்ளுகிறதற்கு வான தூதர்கள் கூட ஆவல் உள்ளவர்களாக இருந்தார்களாம். அப்பனா நீங்களும் நானும் இந்த ஆன்ம மீட்பை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அல்லவா? அல்லேலூயா. நம்மை போன்று பாக்கியம் செய்தவர்கள் யாருமே இருக்க முடியாது. அன்பானவர்களே, எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆன்ம மீட்பை, இந்த நம்பிக்கையை, இந்த விசுவாசத்தை, இயேசு கிறிஸ்து நமக்காக செய்ததை, அதன் பேரில் நம்ம வைத்திருக்கிற விசுவாசத்தை, அதன் மூலமாய் நமக்கு கிடைக்கிற
நம்முடைய ஆன்ம மீட்பை குறித்து மிகவும் சாதாரணமாய் இருந்து விடாதீர்கள். வான தூதர்களே இதை அறிந்து கொள்ள ஆசைப்படும் போது அதை அனுபவிக்கிற நாம் அறிந்து கொள்ளுவதோடு நிறுத்தாமல் தேவனை ஸ்தோத்தரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பரமதகப்பனே, அப்பா, எப்பேற்பட்ட மீட்பை, ஆத்தும மீட்பை, ஆன்ம மீட்பை எனக்காக எங்களுக்காக கொடுத்திருக்கிறீரே. இந்த ஆன்ம மீட்பை ஆண்டவரே, விசுவாசத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் மரணம், உயிர்த்தெழுதல் என்ற விசுவாசத்தின் மூலமாக எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே ஆமேன். தொடர்ந்து நாம் பார்க்கலாம். நமக்கு நேரம் இருக்கிறது. 13வது வசனத்துக்கு வரும்போது ஒரு புதிய பகுதிக்குள்ளாக நாம் செய்கிறோம். தூய வாழ்வுக்கான அழைப்பு. நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நம்முடைய தேவன் பரிசுத்தர். ஆண்டவர் பரிசுத்தவர் என்று சொல்லும்போது நமக்கு மகிழ்ச்சி, எவ்வளவு மகிழ்ச்சி வருகிறது. நான் வழிபடுகிற என்னுடைய தேவன் பரிசுத்தர், 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 பரிசுத்தர் என்று வான சேனைகள் எல்லாம் கூவிக்கொண்டிருக்கின்றன, சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் பரிசுத்தர். இந்த பரிசுத்தர் தேவனுக்கு பிள்ளைகளாக நாம் வாழும்போது தூய வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. எவ்வளவு பெரிய அழைப்பு பார்த்தீங்களா? 13வது வசனம். ஆகவே உங்கள் மனம் செயலாற்ற தயாராகட்டும். நம்முடைய மனம் என்ன செய்யணும்? இப்போது வேலை செய்ய ஆரம்பிக்கணும். ஆன்ம மீட்பை பெற்றுவிட்டோம். ஒரு முறை அல்ல, ஆன்ம மீட்பு நமக்கு தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கிறது. we are being sanctified, பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அதனால் இந்த மனம் என்ன செய்யணுமா? செயலாற்ற தயாராகிவிட வேண்டும். நம்முடைய மனம் செயலாற்ற வேண்டும். அறிவு தெளிவடைந்தவர்களாய் இருங்கள். நம்முடைய அறிவு தெளிவாய் இருக்க வேண்டும். அநேக சமயத்தில் நம்ம அறிவு இருக்குது. அறிவுன்னு சொல்லும்போது எந்த அறிவை குறிக்கிறது? தெய்வீக அறிவு. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லவர், சர்வ ஞானி, சர்வ சிருஷ்டி, சர்வேஸ்வரன், இப்படி சொல்லிக்கொண்டே போகிறோம் அல்லவா? இந்த தேவனை குறித்த அறிவு தெளிவடைய வேண்டும். எப்போ தெளிவடையும் தெரியுமா? அவரை துதிக்கும் போது. அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், துதிகளின் மத்தியிலே நான் என்ன செய்கிறேன்? வாசமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். துதிகளின் மத்தியில் அவர் வாசமாயிருப்பதின் மூலம் நம்முடைய அறிவு என்ன செய்கிறது? தெளிவடைய ஆரம்பிக்க. நீங்கள் துதிச்சு பாருங்க. அவரை துதிக்க 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 நம்ம அறிவு கிளியராக இருக்கும். அதில் எந்த வித கன்ஃபியூஷனும் இருக்காது. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், நான் இப்போ ஆண்டவரை துதிச்சுட்டு வரேன், இது ஒரு பெரிய பிரச்சனை இங்கே வந்து நிற்குதேன்னா, என்னுடைய தேவன் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வல்லவராயிருக்கிறார். அறிவு தெளிவாக இருக்கும். அதனால தான் தேவனை போற்றுவது மிக மிக முக்கியம். ஜெபம் முக்கியம். ஜெபத்தில் நம்ம எப்போதுமே ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறோம். தப்பு கிடையாது, ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆனால் அவரை போற்றுவது மிக மிக முக்கியம். காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்காகவும் எனக்காகவும் முக்கியம். நம்முடைய அறிவு தெளிவாக இருக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அறிவு தெளிவாக இருக்காது. அறிவு தெளிவாக இல்லைன்னா மனம் சரியாக செயலாற்றாது. அறிவு தெளிவடையும் போது மனம் செயலாற்றும். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் அருளை முழுமையாக எதிர்நோக்கி இருங்கள். இப்போ பாருங்க, ஆண்டவர் நமக்கு கிருபை அளித்திருக்கிறார். இந்த கிருபை முழுமையாய் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை பெருகிக்கொண்டே இருக்கிறது. இப்போ ஒவ்வொரு நாளும் எந்தெந்த காரியம் என் வாழ்க்கையில் வருகிறதோ, எந்தெந்த பிரச்சனையின் ஊடாக நான் செல்லுகிறேனோ, அவர் கிருபை பெருகிக்கொண்டே இருக்கிறது. கிருபையின் மேல் கிருபை. அந்த கிருபை பெருகும்போது அவருடைய அருள் எப்பொழுது முழுமையாகிறது? அவர் வெளிப்படும் போது முழுமையாகும். அப்பனா இப்போ கிருபை பெருகிக் கொண்டே இருக்கிறது. 14வது வசனம். முன்னர் அறியாமையில் இருந்தபோது இச்சைகளுக்கு இச்சையடைந்து நடந்து முன்னர் அறியாமையில் இருந்தபோது இச்சைகளுக்கு இச்சைய நடந்தது போலன்றி
கீழ்ப்படிதலுள்ள மக்களாயிருங்கள். அதை வாசிக்கும் போதே நமக்கு தடுமாறுது இல்லையா? ஆண்டவர் சொல்கிறது என்னன்னா, முன்னால் ஒரு இச்சைக்கு மேலே இன்னொரு இச்சை இப்படி வரும்போது, இச்சைனா நமக்கு தெரியும் இல்லையா? பலவிதமான இச்சையினால் தானே என்ன நடந்தது? 3வது அதிகாரத்தில் தவறு நடக்க ஆரம்பித்தது இல்லையா? எந்த வகையான இச்சை? கண்ணில் இச்சை, மாம்சத்தில் இச்சை, சரீரத்தில் இச்சை, பலவிதமான இச்சைகள். இந்த இச்சையின் போது நம்ம என்ன செய்கிறோம்? கீழ்ப்படிதல் உள்ள மக்களாய் இல்லாமல் தவறி விடுகிறோம். அதை எப்படி தவறுறோன்னு என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க. அறியாமையினால் தவறி விடுகிறோம். பல சமயத்தில் பரிசுத்தவனாகிய பேதுரு, இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு தவற காரணமாய் இருந்தார். அப்போ ஆண்டவர் அவர் சொல்கிறார் இல்லை, அவர் நீ மனுஷனுக்குரியவைகளை சிந்திக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தி. ஆண்டவர் தன்னுடைய மரணத்தை பற்றி பேசும்போது இயேசு கிறிஸ்துவை தனியாக கூட்டிகிட்டு போய் இது மறைக்கக்கூடாதுன்ட்டு மாம்சத்துக்குரியதாய் பேசுகிறார். யார்? பரிசுத்தவானாகிய அப்போஸ்தலனாகிய பேதுரு. அப்பொழுதுதான் ஆவியிலே பலனடைந்தவராய் அவர் என்ன சொல்லியிருப்பார்? நீர் மெய்யான கிறிஸ்து என்று அறிக்கை இட்டவர் அடுத்த நொடி அதே அதிகாரத்தில் பார்ப்போம். அடுத்த சில வசனங்களில் ஆண்டவரை தனியாக கூப்பிட்டு நீர் மறிக்கக்கூடாது என்றார். உலக பிரகாரமாக ஆண்டவர் அவரை கண்டிக்கிறார் அல்லவா? அதனால தான் அவர் நமக்கு சொல்கிறாரு, நீ முதல்ல அறியாமல் இருந்திருக்கலாம். அறியாமல் இருந்தபோது இச்சைக்கு இச்சை அதில் நடந்து போகும்போது நம்ம என்ன செய்கிறோம்? கீழ்ப்படிதல் உள்ள மக்களாய் இல்லாமல் போக தவறி போய்விடுகிறோம். அதனால் அவர் இன்னைக்கு இந்த 14வது வசனத்தில் பரிசுத்தவானாகிய பேதுரு நம்ம கிட்ட சொல்கிறது, அறியாமையில் நடக்காதீங்க. உங்களுக்கு அறிவு என்ன செய்யணும்? தெளிவு பெறணும். அறியாமையில் இருந்தால் நீங்கள் என்ன செஞ்சிடுவீங்க? இச்சைக்கு உள்ளாகி விடுவீர்கள். அதனால 13வது வசனத்தில் வருகிறது போல அறிவிலே நீங்கள் தெளிவுடையவர்களாய் இருங்கள். அப்போ அறிவிலே தெளிவுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் யார் என்ற அறிவை அறிந்து கொள்வதற்கு வாசிச்சா மட்டும் போதாது. அதை என்ன செய்யணும்? அனுபவத்தில் பார்க்கறதுக்கு அவரை போற்றி துதிக்க வேண்டும். எப்பொழுது? பலவிதமான சோதனையிலே நீங்கள் போய்கொண்டு இருக்கும்போது சோதனையை பற்றி பேசுவதை நிறுத்திவிட்டு, என் தேவன் பெரியவர், என் தேவன் சர்வ வல்லவர், என் தேவன் நல்லவர், கேள்வி கேட்காதீங்க. நீங்கள் ஆண்டவரை துதித்து பாருங்க. துதிக்க 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 மனம் என்ன செய்யுமா? செயலாற்ற ஆரம்பிக்கும். மனம் செயலாற்றும் போது அறியாமையில் போக மாட்டோம். அறியாமையில் போகாமல் அறிவு பெருகும் போது, தேவனை குறித்த அறிவில் உறுதிப்படும் போது இச்சைக்கு நாமளும் நீங்களும் அடிமைகளாக மாட்டோம். ஏன் தெரியுமா? உங்களை அழைத்தவர், என்னை அழைத்தவர், உங்கள் பேரை வச்சு வாசிங்க. ரேணுகாவை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருக்கிறது போல ரேணுகாவும் எல்லா நடத்தையிலும் தூய்மை உள்ளவளாய் இருக்க வேண்டும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு நாளும் இதை வாசித்து பாருங்கள். எவ்வளோ பெரிய அழைப்பை நமக்கு கொடுக்கிறாரு ஆண்டவர். என்ன சொல்கிறாரு? எல்லாவற்றிலேயும் உங்கள் நடத்தைகள் எல்லாவற்றிலேயும் தூய்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் தூய்மை உள்ளவர்களாய் இருங்கள். ஏனெனில் ரீசன் என்ன தெரியுமா? நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், என் மகளே, என்னுடைய மகனே, நீ பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். சுத்தமாய் இல்லை, சுத்தமாய் வைத்து கொள்ளுவது சரீரம். சரீரத்தை சுத்தமாய் வைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளான மனிதனை பரிசுத்தமாய் வைத்து கொள்ள வேண்டும். வெளி சரீரத்தை சுத்தமாக வைத்து கொள்றதுக்கு நம்ம அனுதினமும் எத்தனையோ காரியங்களை செய்கிறோம் இல்லையா? காலையில் எழுந்ததுலேருந்து ஒவ்வொரு முறையும் இல்லையா சுத்தமாய் வைத்து கொள்ளுகிறோம். நல்லது தான். கையை கழுவுறோம், காலை கழுவுறோம், உடலை கழுவுறோம், தலையிலேருந்து இறுதியாக நம்முடைய பாதம் வரைக்கும் சுத்தமாய் வைத்து கொள்ளுகிறோம். கட்டாயம் அது செய்யணும். சுத்தம் மிகவும் அவசியம் இல்லையா? சுத்தம் சோறு போடும்ன்றாங்க. அப்போ சுத்தம் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிறதுக்கு அடித்தளமாக இருக்கிறது சரீர சுத்தம். அதுபோலவே உங்களுடைய உள்ளான மனிதனின்
பரிசுத்தமானது எதை உங்களுக்கு கொடுக்கும்? ஆன்மீக போஜனத்தை உங்களுக்கு கொடுக்கும். எவ்வளவு நல்லா இருக்கு இல்லையா? ஆன்மீக போஜனம்னா என்ன தெரியுமா? தேவன் பேசுகிற பேச்சு, தேவனுடைய வார்த்தை, தேவனோடு இருக்கிற உறவு, இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா நம்முடைய உள்ளான மனிதன் சுத்தமாக இருக்க வேண்டும். எப்படி சுத்தமாக இருக்க முடியும் அவனால்? பரிசுத்த வசனங்கள் உள்ளுக்குள்ளே போக 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 நம்முடைய ஆன்மீக மனிதன் சுத்தமாகி கொண்டே இருப்பான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஆண்டவரே, நீர் அழைத்திருக்கிற அழைப்பு மிகவும் அழகாக இருக்குதுப்பா. இப்பேற்பட்ட அழைப்பு எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களை அழைக்கும்போது தைரியமாய் ஆண்டவரே நீர் சொல்லுகிறது, நான் தூயவராயிருக்கிறேன், நீயும் தூயவனாயிருக்க வேண்டும். எப்பேற்பட்டது இல்லையா? ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்கிறாரு, என்னை போலவே நீங்கள் இருக்கணும். எங்கே படிக்கிறோம்? பழைய ஏற்பாட்டில் படிக்கிறோம் இல்லை? நான் பரிசுத்தர். பழைய உடன்படிக்கையிலேயே சொல்லிட்டாரு, நான் பரிசுத்தர் என்று நிறுத்தவில்லை, நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்ப்பது இல்லை, அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகிறார். நம்ம தந்தையேன்னு அழைக்கிறோம் இல்லையா? அப்பா பிதாவேன்னு தானே நம்ம ஜெபத்தை ஆரம்பிக்கிறோம். அந்த தந்தையே என்று அழைத்து நம்ம மன்றாடுகிறோம் இல்லையா? அவர் என்ன செய்கிறது இல்லையா? ஆளை பார்ப்பதல்ல, அவர் செயல்களின்படியே. நம்ம உட்காரும்போது எவ்வளோ சுத்தமாக வந்திருக்கிறோம், அது உண்மைதான். அதை மட்டும் அந்த ஆளை அவர் பார்ப்பதில்லை, நம்முடைய மனதை பார்க்குறார். அதனால்தான் ஜெபத்தை பார்க்கிற தேவன் என்று வேதத்தில் அடிக்கடி நாம் பார்ப்போம். அவர் செயல்களின் அடிப்படையிலே தீர்ப்பு வழங்குகிறார். உன் செயல் எப்படி இருக்கிறது? உன்னுடைய செயல் எப்படி இருக்க போகிறது என்பதற்கு அடித்தளமாய் இருக்கிற உன்னுடைய மனப்பான்மை, ஆட்டிடியூட் எப்படி இருக்கிறது? ஆகையால் இவ்வுலகில் நீங்கள் அந்நியராய் வாழும் காலமெல்லாம் அவருக்கு அஞ்சி வாழுங்கள். அழகான வசனம் பாருங்க. அந்நியராய் வாழ்கிறீங்க. இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற காலம் முழுசும் நம்ம எப்படி வாழ்கிறோம் தெரியுமா? பெர்மனெண்ட்டாக நம்ம வாழ்கிறது இல்லைம்மா. அந்த வார்த்தையை கூட அண்டர்லைன் பண்ணி வைத்துக்கோங்க. நம்ம இந்த உலகத்தில் கடந்து செல்லுகிறவர்கள். முதல்ல பார்த்தோம், நம்ம முதல் வசனத்தில் யாருக்கு எழுதுகிறார்? நீங்கள் இந்த உலகத்தில் யூ ஆர் பாசர் பை, கடந்து செல்லுகிறவர்கள். இன்னைக்கு 17வது வசனத்தில் சொல்கிறாரு, நீங்கள் அந்நியராய் வாழுகிறீர்கள், நீங்கள் வாழும் காலமெல்லாம் அவருக்கு எப்படி இருக்கணுமாம்? அஞ்சி வாழ வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை இருக்குது, எப்படி இருக்குது? அவருக்கு பயத்தோடு நம்ம வாழ்கிறோமா? அவருக்கு பயப்படுகிற அந்த பயம், இந்த பயப்படுகிற பயம்னா எது தெரியுமாம்மா? அது மதிப்பின் அடிப்படையில் எடுகிற பயம், ரெஸ்பெக்ட். தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்க வேண்டும். அநேக சமயத்தில் எதுக்கோ பயப்படுறோம் இல்லையா? மனிதருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க நம்ம பயப்படுறோம், நல்லது. ஆனால் தேவனுக்கு அஞ்சி வாழ நம்ம கற்றுக்கொள்ளணும். ஏன்னா அவர் பரிசுத்தர், நாமும் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அதனால் அந்த வசனத்தை திருப்பி திருப்பி வாசித்து பாருங்கள். அவர் இன்னைக்கு உன்னையும் என்னையும் பார்த்து அவர் சொல்கிறது, நான் பரிசுத்தர், எனவே நீ என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றார். 16வது வசனத்தில் பாருங்கள், நீங்கள் தூயவராய் இருங்கள். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்கிறது. நாம் தூயவராய் இருந்தால் அந்த பயம், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய பயம் தானா வரும். ஏனெனில் நான் தூயவர், அவர் பரிசுத்தர் என்பதை நாம் அறிந்து கொண்டால் அவருக்கு கொடுக்க வேண்டிய பயம். அநேக சமயத்திலமா ஆண்டவர் நான் எப்படி பேசினாலும் கேட்பாரு, நான் என்ன பேசினாலும் கேட்பாரு, எந்த நேரம் கூப்பிட்டாலும் கேட்பாரு, எல்லாமே சரிதான், அதில் தப்பு எதுவுமே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த மதிப்பு, அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த ரெஸ்பெக்ட், அது எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும்? கொடுக்க தவறிவிடக்கூடாது. அதுதான் பயம். அவர் தூயவர், எனவே அவரை நான் தொழுது கொள்ளும் போது நான் பயப்பட வேண்டும். எப்படி பயப்படுவேன்?
நான் தூயவனாயிருந்து அவரை தொழுது கொள்ள வேண்டும். அதுதான் பயம். ஆண்டவரை நான் எப்படி பயப்படுறது ஆண்டவரை உமக்கு நேர் அப்படின்னா நான் தூயவனாய் இருக்க முயற்சி செய்ய வேண்டும். முழு தூய்மையும் நீங்களும் நானும் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள அதை நோக்கி ஓட வேண்டும். அவரை தந்தையே என்று கூப்பிடுறோம் இல்லையா? அதனால் நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த மதிப்பு, அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த பயம், நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த ரெஸ்பெக்ட் எப்படி வரும்னா, நான் தூயவனாக பரிசுத்தமாக வாழ்வதின் மூலமாகத்தான் நான் அவரை மதிக்க முடியும். அதுதான் அஞ்சி வாழ்வது. ஆண்டவரை அஞ்சி வாழ்வதுனா பரிசுத்தமாய் வாழ முயற்சி செய்ய வேண்டும். எந்திரிக்கிறது, உட்கார்றது, முட்டி போடுறது, தரையில் வணங்கிறது, இதெல்லாம் செய்தால் தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதை காட்டிலும் ஆழமாய் போவது எது தெரியுமா? தூய்மை. பரிசுத்தமாய் வாழ்ந்து அவரை பார்த்து தந்தையேன்னு கூப்பிடணும். ஏன்னா நம்முடைய தந்தை தூயவர், பரிசுத்தர். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரம தகப்பனே, ஆண்டவரே, அப்பா பிதாவே, நீர் பரிசுத்தர், எனவே எங்களை பார்த்து பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லுகிறீர். உமக்கு அஞ்சி வாழ்வது என்றால் நாங்கள் பரிசுத்தர்களாக வாழ்வது மட்டுமே தான் ஆண்டவரே. நாங்கள் பரிசுத்தராக வாழ எங்களால் முடியாது. பரிசுத்த தேவனே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களை வழி நடத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை படித்து வசனத்தை படிக்க 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 அந்த வசனம் எங்களை தூய்மைப்படுத்தும். ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை படிக்க உமக்கு ஆண்டவரே அஞ்சி வாழ, பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.